கோவை கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் ஒளி வடிவில் இறைவனை கொண்டாடும் விழாவான திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவபெருமான் அடிமுடி தெரியாவண்ணம் பிரம்மா விஷ்ணுவுக்கு காட்சியளித்ததையும் நினைவூட்டும் விதமாகவும் சொக்கப்பனை ஏற்றப்படுவதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. பனை ஓலை கொண்டு கோபுர வடிவில் செய்து அதனை ஏற்றுவதால் தெரியும் ஜோதியை தரிசனம் செய்வது பெரும் முக்தியை தரும் என்பது ஆன்றோர்கள் வாக்கு. இதன்படி சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி கோயிலில் நடைபெற்றது. சொக்கப்பனை எரிந்து முடிந்ததும் அதிலிருந்து பெறப்படும் கரியை காப்பாக நெற்றியில் பூசிக்கொள்வது வழக்கம். சாம்பலை எடுத்துச் சென்று வயல்வெளிகளில் தூவினால் அந்த முறை அமோக விளைச்சல் நிச்சயம் என்பது ஐதீகம். சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சியை அடுத்து பண்ணாரியம்மன் சிறப்பு அலங்காரம் வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் CS மனோகர், பொதுச் செயலாளர் ராம்குமார், பொருளாளர் பொன்னுசாமி, அமைப்பாளர் வாசுதேவன், அனில்குமார், செல்வராஜ், ராஜா, அசோக், கிஷோர், முத்து, சசி மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். திருக்கோவிலில் கார்த்திகை தீபத் திருநாளான இன்றைய தினம் அம்பாளுக்கு காலை கெட்ட எண்ணங்கள் மனிதர்களுக்கு இருக்கும் கெட்ட எண்ணங்கள் சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மா धनम धान्यम वसम वसपत्रलागम सतसंवत्सरम दीर्घमायुः